ஐந்தாம் பாவத்தை ஏன் ரொம்ப பெருமையா சொல்றோம் அப்படின்னா, அது வந்து புத்திரஸ்தானம் அப்படின்னு சொல்றோம். பூர்வ புண்ணிய ஸ்தானம்னு சொல்றோம். 5ஆம் பாவம் ஒரு ஜாதகத்துல நல்லா இருந்தா, அந்த ஜாதகர் எப்படிப்பட்ட ஒரு தருணத்திலும் அவரால் லைஃப்ல வந்து போராடி ஜெயிக்க முடியும். குழந்தையின்மைக்கு காரணம் வந்து பெண்களும் இருக்கலாம், ஆண்களும் இருக்கலாம். இதுல வந்து ஒருத்தர மாத்திரமே நம்ம பழி சொல்ல முடியாது. நம்ம முன்னோர்கள் வம்சத்துல ஏதோ ஒரு துர்மரணம் நடந்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நீங்க ஜஸ்ட் சிம்பிளா போய் ஒரு கோவில்ல போய் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு சுத்திட்டு வந்து ஒரு ஹோமம் பண்ணிட்டீங்கன்னா அந்த வினை சரியா போயிடுமா? பிரணவ மந்திரம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, லைஃப் கோச் அண்ட் ஆஸ்ட்ராலஜர் மிஸ்ஸஸ் ஜெயா ரவி மேம் தான் இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம்மா. நம்ம நிகழ்ச்சியில தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு எந்த டாபிக் பத்தி பேச போறோம் அப்படின்னா, பாவங்கள்ல முக்கியமா இருக்கக்கூடிய இந்த 5ஆம் பாவம் பத்தி பேசிடலாம் மேம். முதல்ல நிறைய பேருக்கு வந்து 5ஆம் பாவத்தை பத்தின புரிதல் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. ஸோ 5ஆம் பாவம்னா என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் பேசிடலாம். இப்போ 5ஆம் பாவம் அப்படிங்கிறது ஒரு ஜாதகத்துல ரொம்ப 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 முக்கியமான பாவம். ஏன்னா நம்ம பொதுவா ஒரு ஜாதகத்துல 1, 5, 9 இந்த 3 பாவங்களையுமே என்ன சொல்றோம் அப்படின்னா தர்ம திரிகோணங்கள் அப்படின்னு சொல்றோம். ஸோ தர்ம திரிகோணங்கள் அப்படின்னாலே அது வந்து ஒவ்வொரு பாவத்துக்கும் ஒரு முக்கியத்துவம் இருக்கு. இப்போ 1ஆம் பாவம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளை பத்தி சொல்லக்கூடிய விஷயம். நம்ம யாரு, எதுக்காக பிறந்தோம், நம்மளுடைய பிறப்பின் ரகசியம் என்ன, என்ன சாதிக்கிறதுக்காக இந்த பூமியில வந்து பிறந்திருக்கோம் அப்படின்னு நம்மளை பத்தின வர்ணனை, நம்மளை பத்தின டிஸ்கிரிப்ஷன் சொல்றது 1ஆம் பாவம், அதாவது லக்ன பாவம் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா 5ஆம் பாவம். 5ஆம் பாவம் அப்படிங்கிறது நம்ம என்ன சொல்றோம், பூர்வ புண்ணிய ஸ்தானம், புத்திரஸ்தானம், நம்மளுடைய முன்னோர்களை பற்றி சொல்லக்கூடிய பாவம் தான் 5ஆம் பாவம். ஏன் அதுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோங்கிறத நான் பின்னாடி சொல்றேன். எல்லா ஜாதகங்கள்லையும் இந்த 1, 5, 9ங்கிற பாவங்கள் முக்கியம். 9ஆம் பாவம் அப்படிங்கிறது நம்மளுடைய தகப்பனாரை பற்றி சொல்லக்கூடிய பாவம். நம்மளுடைய தகப்பனார் யார், அவருக்கு வந்து நம்ம எப்படி இந்த பூமியில ஒரு குழந்தையா வந்து நம்ம பிறந்தோம், இதனுடைய தாத்பரியம் என்ன, ரகசியம் என்ன. 9ஆம் பாவத்துல வந்து குலதெய்வத்தை பத்தியும் சொல்லும். 5ஆம் பாவம்ங்கிறது நம்மளுடைய முன்னோர்களை பற்றி சொல்லக்கூடிய பாவம். ஸோ இந்த 1, 5, 9 அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, டிஎன்ஏ. அதாவது நம்ம தாத்தா அப்பா இப்படி ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு இல்லையா. ஸோ இதை தர்ம திரிகோணம்னு சொல்றோம். அதுல முக்கியமா 5ஆம் பாவத்தை ஏன் ரொம்ப பெருமையா சொல்றோம் அப்படின்னா, அது வந்து புத்திரஸ்தானம் அப்படின்னு சொல்றோம், பூர்வ புண்ணிய ஸ்தானம்னு சொல்றோம். நம்மளுடைய முன்னோர்கள் பற்றி தெரிஞ்சுக்கிற ஒரு பாவம். நம்மளுடைய குடும்பத்தினுடைய அந்த பாரம்பரியம் என்ன, என்ன மாதிரி ஒரு குடும்பத்திலேருந்து வந்திருக்கோம் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்றது. இன்னொரு விஷயம் எதுக்கு அதுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்னா, 5ஆம் பாவம் தான் ஒரு ஜாதகத்தை வந்து காப்பாற்றக்கூடிய அந்த அதிபதி யாருன்னா 5ஆம் அதிபதி தான், ப்ரொடெக்டர். அவர் தான், ஹீ இஸ் த சேவியர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இங்கிலீஷ்ல. அது மாதிரி அவர் தான் நம்மளை காப்பாற்றக்கூடியவர், இந்த 5ஆம் அதிபதி தான். ஸோ நம்ம காலச்சக்கரம்னு ஒன்று இருக்கு இல்லையா, மேஷம் முதல் மீனம் வரை காலச்சக்கரம். அந்த காலச்சக்கரத்தின் 5ஆம் இடம் அப்படிங்கிறது சிம்மம். அந்த சிம்மத்தின் அதிபதி யாருன்னா சூரியன். அப்ப சூரியன் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னா, இந்த பூமியில் வாழக்கூடிய அத்தனை ஜீவராசிகளுக்கும் அவர் தான் ரட்சிப்பவர், அவர் தான். சூரிய ஒளி இல்லை அப்படின்னா நம்மளாம் இன்னைக்கு இங்கே உட்காந்து பேசவே முடியாது. சூரிய ஒளிங்கிறது அவ்வளோ ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது. ஸோ அந்த சூரியனால் ஏற்படக்கூடிய அத்தனை நன்மைகளும் நமக்கு கிடைக்கிறது அப்படின்னா அந்த 5ஆம் பாவத்திற்கு அவர் அதிபதி. அவர் தான் இந்த ராசி மண்டலத்துக்கு ராஜா அப்படின்னு சொல்கிறோம். அப்போ எப்போவுமே ஜென்ரலாக அக்னி அப்படின்னா என்ன, அக்னியில் வந்து எல்லா கெட்ட விஷயங்களையும் அழிக்க முடியும். அப்போ சூரிய பகவான்கிறவர் அக்னி. அதனால தான் இந்த 5ஆம் பாவத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. 5ஆம் பாவம் ஒரு ஜாதகத்தில் நல்லா இருந்தால் அந்த ஜாதகர் எப்படிப்பட்ட ஒரு தருணத்திலும் அவரால் லைஃப்ல வந்து போராடி ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறது ஒரு உண்மை. இந்த 5ஆம் பாவத்துல வந்து குரு இருந்துச்சு அப்படின்னா என்ன மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கும்? அதாவது 5ஆம் பாவத்தில் குரு இருப்பது கெட்டதுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் அது அவருடைய சொந்த வீடாகவே இருந்து விட்டால், ஒருவேளை சிம்ம லக்னத்தில் ஒருவர் பிறந்து அந்த சிம்மத்திற்கு 5ஆம் இடம்ங்கிறது தனுசு. தனுசுங்கிறது குருவுடைய சொந்த வீடே. அந்த இடம் வந்து அவருக்கு மூல திரிகோண வீடுன்னு சொல்றோம். இப்போ அங்கேயே குரு பகவான் உட்கார்ந்துட்டார் அப்படின்னா புத்திர காரகன் குரு அப்படின்னு சொல்றோம்.
அப்ப அந்த காரகனே போய் தன்னுடைய சொந்த வீட்டிலேயே அமரும் பொழுது, அது வந்து காரகோ பாவனாஸ்தி அப்படின்னு சொல்ற மாரி வேலை செய்யும். அதாவது அந்த காரகனே போயி, அந்த புத்திர ஸ்தானத்துல தன்னுடைய வீட்டிலேயே அவர் அமரும் பொழுது, இது சில நேரங்கள்ல புத்திர பாக்கியத்தை தடை செய்யும். ஆனா ஜெனரலா 5ல குரு இருக்கிறது நல்லதுன்னு தான் சொல்றாங்க. ஆனா யாருக்கு அப்படிங்கிறது ஒரு கேள்வி. அதாவது எந்த லக்னத்துக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். இப்போ சிம்ம லக்னத்துக்கு உதாரணம் எடுத்துக்கும்போது, அவர் அங்கேயே போய் உட்காரும்போது, அது சிறப்பாக வேலை செய்யுமா அப்படிங்கிறத யோசிக்கணும். இப்ப 5ஆம் பாவத்துல வந்து சனி இருக்கு அப்படின்னா, அவங்களுக்கு குழந்தை பாக்கியத்துல வந்து ஏதாவது பாதிப்பு ஏற்படுமாமா? அதாவது சனி பகவான் இருந்தாலே பாதிப்புன்னு சொல்ல மாட்டேன். ஆனா நிச்சயமா அந்த புத்திர சந்தானம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல ஏதோ ஒரு டிலே இருக்கும். இல்ல ஒரு தடை இருக்கும். இல்ல முதல் குழந்தை ஏதான சிதைவு அப்படிங்கிற மாரி இருக்கும். அந்த 5ஆம் இடத்த வந்து நம்ம பூர்வ புண்ணிய ஸ்தானம்னு சொல்றோம். ஸோ அந்த இடத்துல ஒரு கர்மா காரகன் சனி பகவான் போய் உட்காரும்போது, இவங்க வம்சத்துல, இவங்க குடும்பத்துல, அவங்களுடைய பரம்பரையில ஏதோ ஒரு கர்ம வினை அப்படிங்கிற ஒரு விஷயத்த அது சுட்டி காட்டும். அது வந்து அந்த அளவுக்கு சிறப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். ஜென்ரலா 1, 5, 9 அப்படிங்கிற தர்ம திரிகோணங்கள்ல இந்த மாதிரி ஒரு பாவ கிரகங்கள், நைஷர்க்கிய பாவிகள்னு சொல்லக்கூடிய கிரகங்கள் அமரும் பொழுது அவ்வளவு சிறப்பு அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது. ஆனாலும் அவங்க இருக்கக்கூடாதுன்னு நம்ம எப்படி சொல்ல முடியும்? எல்லா கிரகமும் இந்த ராசி மண்டலத்துல உருண்டோடி போயிட்டே தான் இருக்கும். அப்ப யாராருக்கு அந்த கர்ம வினை இருக்கோ அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு அமைப்புல வந்து ஒரு குழந்தை பிறக்கும். அங்க 5ஆம் பாவத்துல சனி இருக்கும்போது அதனுடைய தசாபுக்தி காலத்துல சில பிரச்சனைகளை கொடுக்கத்தான் கொடுக்கும். இந்த பாவம் பத்தி நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம். இதுல முக்கியமா பார்த்தோம்னாலே குழந்தை பாக்கியம் தான் அப்படின்றது தான். இது குழந்தை பாக்கியம் மட்டும்தானா? இல்ல வேற ஏதாவது இருக்கா? இதுல நிறைய விஷயங்கள், குழந்தை பாக்கியம் மட்டும் கிடையாது. ஒரு மனிதனுடைய பெயர், புகழ், அங்கீகாரம், அவருடைய திறமைகளை வெளிப்படுத்தி அதன் மூலமாக அவருக்கு கிடைக்கக்கூடிய பெருமை, அந்த பாவத்துல இன்னும் எத்தனையோ விஷயங்கள் இருக்கு. விளையாட்டுத்துறை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அரசியலுக்கு தேவையான அந்த ஒரு இதெல்லாமும் 5ஆம் பாவத்துல தான் இருக்கு. கலைகள் 64 கலைகள்ல ஏதான ஒரு கலையில நீங்க சிறந்து விளங்கணும் அப்படின்னா அதுக்கு அந்த 5ஆம் பாவம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒத்துழைக்கணும். அந்த பிராப்தம் உங்களுக்கு இருந்தாதான் ஏதான ஒரு துறையில நீங்க சிறந்து விளங்க முடியும். ஜாதகத்துல எந்த லக்னத்துல வேணா பிறந்திருக்கலாம். ஆனா ஏதோ ஒரு அதிபதி, எந்த பாவத்தின் அதிபதியோ போய் இந்த காலச்சக்கரத்தினுடைய 5ஆம் இடத்தோடு ஒரு தொடர்பு கொண்டால், அதாவது சிம்மம் அப்படிங்கிற பாவத்தோட தொடர்பு கொண்டா அதுவே ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அந்த 5ஆம் இடம் அப்படிங்கிற அந்த பாவத்துக்கு அவ்வளோ ஒரு வேல்யூ. இப்ப நீங்க வந்து மேஷத்துல பிறந்து சிம்மம் 5ஆம் இடமாக இருக்கணும், இருக்கிறதுனால உங்களுக்கு நன்மை அப்படிங்கிற மாதிரி இல்லாம எந்த லக்னத்துல வேணாலும் பிறந்திருக்கலாம். ஏதோ ஒரு அதிபதி, உங்களுடைய தனஸ்தானாதிபதியோ லாபாதிபதியோ இல்ல உங்க பாக்யாதிபதியோ அவர் போய் சிம்மத்தோடு ஒரு தொடர்பு கொண்டால் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல பலன் கொடுப்பார் அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை. 5ஆம் பாகம் அப்படின்னாலே வந்து குழந்தை பாக்கியம் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பேசிட்டு இருக்கோம். இப்ப நிறைய பெண்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் மூலமா மட்டும்தான் குழந்தை பிறக்குது. ஸோ இதுக்கு என்ன ரீசன் மேம்? நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதாவது 5ஆம் பாவம்ங்கிறது புத்திரஸ்தானம், நம்ம ஆல்ரெடி முதல்லயே பார்த்துட்டோம். 5ஆம் பாவாதிபதி வந்து எப்படி இருக்காரு ஜாதகத்துல அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்ப ஜாதகம் ஜோதிட ரீதியா பார்க்கறதுக்கு மேல இன்னும் பல காரணங்கள் குழந்தையின்மைக்கு இருக்கு. ஏன்னா இப்ப இருக்கிற காலகட்டம் எல்லாருமே லேட் மேரேஜ் தான் பண்ணிக்கிறாங்க. 30 வயசை தாண்டி தான் எல்லாரும் கல்யாணமே பண்ணிக்கிறாங்க. அப்போ அது ஒரு காரணமா இருக்கு. ஸ்ட்ரெஸ், இந்த காலத்துல எல்லார் வாயிலேருந்து வர முதல் வார்த்தையே ஸ்ட்ரெஸ். ஸோ யாருமே வந்து ஒரு அமைதியான சூழல்ல யாருமே இல்லை. ஏன்னா எல்லாருக்கும் வந்து இன்னைக்கு சம்பாதிக்கணும், எல்லார் மாதிரியும் நம்மளும் நல்ல உயர்ந்த நிலையில இருக்கணும், நிறைய பணம் பணம் அந்த அதுக்கு பின்னாடி தான் எல்லாரும் ஓடுறாங்க. அது தப்புன்னு நான் சொல்ல வரல. பணம் முக்கியம்தான் வாழ்க்கையில, அது இல்லைன்னு சொல்லலை. பட் அதையும் தாண்டி இந்த மாதிரியான ஒரு சிக்கல்லாம் நமக்கு ஃபேஸ் பண்ண வேண்டியதா ஆயிடுது. அப்ப என்ன ஆகும், நம்மளுக்கு குழந்தை பிறப்பு அப்படிங்கிற விஷயத்துல சில டிலே இல்லைன்னா சில சிக்கல்கள். இது வந்து நீங்க பெண்கள் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னீங்க, ஆனா அப்படி சொல்லக்கூடாது. ஏன்னா குழந்தையின்மைக்கு காரணம் வந்து பெண்களும் இருக்கலாம், ஆண்களும் இருக்கலாம். இதுல வந்து ஒத்தரமத்திரமே நம்ம பழி சொல்ல முடியாது. இதெல்லாம் அந்த காலம், அந்த மாதிரி கிடையாது. அந்த குழந்தையை சுமக்கிற பாரம் வேணா பெண்ணுக்கு இருக்கலாம். ஆனா ஒரு குழந்தை பிறக்கணும் அப்படின்னா ஆண் பெண் இருவருக்குமே அந்த பொட்டன்சி இருக்கணும். அப்பதான் வந்து குழந்தை அப்படிங்கிறது
பிறக்கும். அப்போ இந்த 2 ஜாதகத்திலையுமே 5ஆம் பாவாதிபதி கெட்டு போயிருந்தா, கெட்டு போறது அப்படின்னா என்ன? ஒண்ணு மறைஞ்சு இருக்கிறது, 6, 8, 12ல மறையிறது, இல்ல பாவ கிரகங்களோட சேர்க்கை படுறது, இல்ல 5ஆம் பாவத்துல இப்ப நீங்க முன்னாடி கேட்ட மாதிரி சனி பகவானோ கேதுவோ இந்த மாதிரி கிரகங்கள் உட்கார்றது, இல்ல சனியும் கேதுவும் இணைந்து உட்கார்றது, இல்ல ராகு இருக்கிறது, இந்த மாதிரி இந்த பாவ கிரகங்கள்லாம் இந்த 5ஆம் இடத்துல போய் உட்காரும்போது இந்த மாதிரியான குழந்தையின்மைங்கிற பிரச்சனைகள் வரும். அண்ட் மேலும் அதோட சேர்ந்து இந்த காலத்தின் கோலம்னு சொல்றோம் இல்லையா, அது அந்த விஷயமும் இதுக்கு வந்து ஆடிங் ஃபியூவல் டு ஃபயர்ங்கிற மாதிரி அதுவும் ஒரு காரணமா இருக்கு. அதனால தான் இன்னைக்கு வந்து நிறைய இன்ஃபர்டிலிட்டி கிளினிக்ஸ் எல்லாம் இது ஒரு பெரிய பிஸ்னஸ் ஆயிடுச்சு. இப்போ நார்மலா பிறக்கும்னு இருக்கிறவங்களுக்கு கூட இன்னைக்கு ஏதோ ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணி தான் பிறக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டாயத்துக்குள்ள எல்லாரும் தள்ளப்பட்டிருக்காங்க. அப்போ இந்த 5ஆம் பாவம் மட்டும் இல்லாம 3ஆம் பாவம் 12ஆம் பாவம் இதுவும் ரொம்ப முக்கியம். நம்ம ஏற்கனவே இந்த திருமண பொருத்தத்துல பேசின மாதிரி 3ஆம் பாவம் 12ஆம் பாவம் அப்படிங்கிறதும் ஒரு குழந்தை பிறப்புக்கு முக்கியம். அப்போ 3 அப்படிங்கிறது வீரியஸ்தானம், வீரியம் அப்படிங்கிறது பொட்டன்சி அப்படின்னு சொல்றோம், அதுவும் முக்கியம். 12ஆம் பாவம்ங்கிற அயன சயன போகஸ்தானம் அப்படின்னு சொல்றோம், அதுவும் ரொம்ப முக்கியம். அதாவது படுக்கை சுகம் அப்படின்னு நம்ம ஏற்கனவே பேசின விஷயம்தான் இது. ஸோ இதெல்லாமும் ஒரு ஜாதகத்துல எப்படி இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும். ஸோ வெறும் 5ஆம் பாவத்தை மட்டுமே பார்த்து நம்ம வந்து ஒரு விஷயத்தை தீர்மானிக்க முடியாது. 5ஆம் பாவம் எல்லா வகையிலையும் கெட்டு போய் சுபர்களோட பார்வையும் இல்லாம எந்த விதமான சுபத்தன்மையும் இல்லாம இருக்கும்போது தான் இந்த குழந்தையின்மை அப்படிங்கிற விஷயம் வருது. ஸோ இதுக்கு வந்து பல்வேறு காரணங்கள் இருந்தாலும் 5ஆம் பாவத்தை பிரதானமாக நம்ம குழந்தையின்மைக்கு எடுத்துக்கிறோம். அடுத்ததா இப்போ ஒரு குடும்பத்துல முன்னோர்களோட சாபம் பத்தி நிறைய நம்ம பார்த்திருக்கோம். முன்னோர்களோட சாபம் இருக்கு அப்படின்றத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது மேம்? அதாவது முன்னோர்கள் அப்படின்னு வரும்போதே இந்த இடத்துல நம்ம காலச்சக்கரத்தை தான் எடுத்துக்கணும். காலச்சக்கரத்தினுடைய மேஷம், அதற்கு 5ஆம் இடம்ங்கிறது சிம்மம். அந்த சிம்மத்துல வந்து அங்க மகம் நட்சத்திரம் தான் ஃபர்ஸ்ட் நட்சத்திரமா அந்த சிம்மத்துல வச்சிருக்காங்க. மகம்னாலே பித்ருக்களுடைய நட்சத்திரம். அப்ப பித்ருக்கள் அப்படிங்கிறவங்க யாரு அப்படின்னா நம்ம தகப்பனாருக்கு தகப்பனார், அவருக்கு தகப்பனார், அப்படி பாட்டன் பூட்டன் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா, அவங்களெல்லாம் பற்றி சொல்கிறது தான் அந்த மக நட்சத்திரம் அப்படிங்கிறது. இப்போ ஏதோ ஒரு கிரகம் நமக்கு போய் அங்கே உட்காந்து மகம் நட்சத்திரத்திலேயே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அப்போது நம்ம என்ன சொல்கிறோம், நம்ம முன்னோர்கள் வம்சத்தில் ஏதோ ஒரு துர்மரணம் நடந்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏன்னா மகம்னு வந்துட்டாலே அந்த இடத்துல அந்த முன்னோர்களுடைய துர்மரணம் அப்படிங்கிறத குறிக்கும். 5ஆம் பாவம் மேஷத்துக்கு தான் அது 5ஆம் பாவம். ஆனா எந்த லக்னத்துல பிறந்தவங்களுக்கும் ஏதோ ஒரு கிரகம் போய் அங்க மகம் நட்சத்திரத்துல உட்கார்ந்தாலே அதை வந்து நம்ம பித்ருக்கள் அல்லது முன்னோர்களுடைய துர்மரணம் இந்த குடும்பத்துல நடந்திருக்குங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம வேற எந்த லக்னத்துல பிறந்தவங்களுக்கும் 5ஆம் பாவத்துல வந்து ஒரு சனி பகவானோ இல்ல கேதுவோ ராகுவோ இது மாதிரி கிரகங்கள் வந்து அங்க உட்காரும் போது கண்டிப்பா அவங்க வம்சத்துல ஏதோ ஒரு பித்ருக்களுடைய ஒரு சாபமோ, சாபம்னு இந்த இடத்துல சொல்ல வேண்டாம், ஏதோ ஒரு கர்ம வினை அப்படிங்கிறது இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். இல்ல சூரியனே 5ல உட்கார்ந்து ராகுவோட நட்சத்திரத்திலையும் இருக்காரு, இல்ல கேதுவோட நட்சத்திரத்துல இருக்காரு, ஈவன் 5ல சூரியன் உட்கார்ந்தா கூட அவ்வளவு சிறப்புன்னு சொல்ல முடியாது. என்னதான் காலச்சக்கரத்துக்கு 5ஆம் அதிபதி சூரியனாவே இருந்தா கூட ஒரு ஜாதகத்துல 5ல சூரியன் இருக்கிறது அப்படிங்கறது அவ்வளவு விசேஷமா சொல்ல மாட்டாங்க. என்ன கிரகங்கள் அங்க உட்கார்ந்துருக்குங்கிறது அடிப்படையில இவங்களுக்கு முன்னோர்களுடைய ஏதோ கர்ம வினை இருக்கு அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கலாம். இதுக்கெல்லாம் வந்து பரிகாரம் அப்படின்னாலே பொதுவா நம்ம தர்ம சாஸ்திரத்துல என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி காசி ராமேஸ்வரத்துல போய் இந்த தில ஹோமம் இந்த மாதிரி ஹோமங்கள் பண்றது, இதன் மூலமா தான் நம்ம இதை தீர்த்துக்க முடியும் அப்படிங்கிற விஷயம்லாம் சொல்றாங்க. அதை நம்பி பண்றவங்களுக்கு பண்ணலாம், நான் வேண்டான்னு சொல்லல. இப்போ இந்த கர்ம வினை அப்படின்னு வந்துட்டாலே என்னை பொறுத்த மட்டும் நீங்கள் செய்யக்கூடிய நற்காரியங்கள் நல்ல செயல்கள் மூலமா தான் உங்க கர்மாவை நீங்க தீர்த்துக்க முடியும். இப்போ சப்போஸ் நம்ம போன பிறவியில இல்ல நம்ம வம்சத்துல யாரோ முன்னோர்கள் வந்து ஏதோ ஒரு கொலை குற்றமே பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்றேன். அப்போ அதை வந்து நீங்க இந்த பிறவியில அது உங்க ஜாதகத்துல வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னா நீங்க ஜஸ்ட் சிம்பிளா போய் ஒரு கோவில்ல போய் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு சுத்திட்டு வந்து ஒரு ஹோமம் பண்ணிட்டீங்கன்னா அந்த வினை சரியா போயிடுமா? இப்போ ஒருத்தர் வந்து உங்களை ஒரு பின் எடுத்து குத்துறாங்க அப்படின்னா நீங்க பதிலுக்கு என்ன பண்ணுவீங்க, நீங்க ஒரு பின் எடுத்து திரும்ப குத்தினாதான் உங்களுக்கு திருப்தி ஆகும்.
இல்லையா? Yes. அப்போ அந்த கர்ம வினை எந்த அளவுக்கு யாருக்கு நம்ம பண்ணோமோ, அவங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிச்சுதோ, அந்த அளவுக்கு துன்பங்கள நீங்க இந்த பிறவியில அனுபவிச்சா தான் அந்த கணக்கு செட்டில் ஆகும். சரியா? அடிக்கு அடி, உதைக்கு உதை. அந்த மாதிரி தான். கர்மாங்கிறது அதுதான். வேற ஒண்ணும் இல்ல. பட் நம்ப என்ன பண்றோம், எல்லாம் பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஈஸியா எங்கேயோ போய் கோவில்ல சுத்திட்டு வந்தா சரியாயிடும். அப்படிலாம் கிடையவே கிடையாது. கோவிலுக்கு போறதுனால ஏதோ ஒரு வழி உங்களுக்கு இறைவன் காட்டுவார். இத சரி பண்றதுக்கு ஏதோ ஒரு வழிய உங்களுக்கு காட்டுவார். அத நீங்க பிராயச்சித்தம் பண்ணாதான் இந்த கர்ம வினைங்கிற இதெல்லாம் இதுவாகும். இல்லன்னா சும்மா அப்படி ஈஸியாலாம் ஒரு விஷயத்த பண்ணிட முடியாது. நிறைய விஷயங்கள் எங்க கூட ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிங்க. நன்றி.